டிவிகேவோட மக்கள் சந்திப்பு கூட்டம் ஈரோட்டில் நடந்திருக்கு. இது வந்து நம்ம ரொம்ப நாள் கழிச்சு 82 நாட்கள் கழிச்சு அவர் வந்து விஜய் அவர்கள் வந்து பொதுவெளியில் வந்து தமிழக மக்கள்கிட்ட பேசியிருக்காரு. அது வந்து நிறைய பேரால் வரவேற்கப்பட்டது. ஏன்னா இது வரைக்கும் இருந்த கான்ட்ரவர்சி என்னன்னா, அவர் வந்து 10 மினிட்ஸுக்கு மேலே எங்கேயும் பேசுறது இல்லை. அவர் வந்து மாநாட்டில் மட்டும் 40 நிமிஷம் 30 நிமிஷம் பேசுறாரு. மற்ற கேம்பெயின் நடக்கிற எல்லா இடத்துலையுமே 10 நிமிஷம் 15 நிமிஷம் அவ்வளோதான் பேசுறாரு. காலையில் 6 மணிலேருந்து மதியம் வந்து ஒரு 3 மணி வரைக்கும் வெயிட் பண்ணவங்களுக்கு அந்த 10 நிமிஷம் தான் கிடைக்குது. அவர் பேசுகிற அந்த 10 நிமிஷம் தான். அதுலேயும் 6 நிமிஷம் டிஎம்கே தான், 4 நிமிஷம் அந்த ஊரை பற்றி ஏதாவது பேசுவார். அந்த மாதிரி விஷயங்கள் தான் எல்லா இடத்துலையும் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி நிறைய கான்ட்ரவர்சி இருந்தது. அதுக்கு வந்து பதிலடி கொடுக்குற மாதிரி இந்த இதில் 31 நிமிஷம் பேசியிருந்தாரு. 31 நிமிஷம் பேசியிருந்தாலும் அந்த டெம்ப்ளேட் வந்து மாறல. 24 நிமிஷம் டிஎம்கே எதிர்ப்பு, மீதி இருக்கிற ஒரு 8 நிமிஷம் 7 நிமிஷம் வந்து இந்த ஊர் பற்றி பேசினார். அவ்வளோதான். இந்த டெம்ப்ளேட் வந்து எப்பயுமே மாறாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு, நம்ம வந்து டிஎம்கேவை எதிர்த்தால் மட்டுமே நம்மளை வந்து எல்லாரும் பேசுவாங்க. நம்ம வந்து ஆர்டினரியாக சும்மா பிரச்சனைகளை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம்னா நம்மளை யாரும் கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். அதனால தான் ஃபுல்லாக டிஎம்கே எதிர்ப்பு அரசியல் தான். அவர் பேசின நிறைய விஷயங்கள்ல வந்து எனக்கு முரண்பாடாக தெரிஞ்சது, எல்லா விஷயமே தான் முரண்பாடாக இருந்தது, பட் ஓவராலாக நமக்கு வந்து முரண்பாடாக தெரிஞ்சது என்னன்னா, டிஎம்கே வந்து என்னை தடுப்பதற்காக 24 மணி நேரமும் யோசிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு. எனக்கு அதை கேட்டு, ஐயா நான் இதுக்கு சிரிக்கிறதா இல்லை உங்களை நான் பார்த்து நான் வந்து சோகமாக பேசுறதா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா டிஎம்கேல இருக்க எந்த ஒரு எம்எல்ஏவும் எம்பியும் உங்க கட்சி பேரை கூட சொல்ல மாட்டாங்க. யாருமே உங்களை பத்தி பேசல, யாருமே உங்களை கண்டுக்கவே இல்லை. இதை வந்து எங்க ஒரு சில இடத்துல பேசினா கூட அங்க வந்து புதுசா ஆரம்பிச்ச கட்சி, முதல்வர் இப்போ வர்ற கட்சியெல்லாம் முதல்வர் ஆக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் குறிப்பிடுறாங்களே தவிர டிவிகேன்ற ஒரு விஷயத்த கூட அவங்க வந்து பேசினது கிடையாது. ஆனா எங்களை தான் திட்டாங்க. ஐயோ எங்களை தான் திட்டாங்க, என்னதான் திட்டினாரு, அவரு என்னதான் சொல்லிட்டாரு, இவரு என்னதான் சொல்லிட்டாரு. திட்டினதுக்கு வாலண்டியரா வந்து என்னதான் திட்டினாங்க அப்படின்னு பொறுப்பேற்றுக்கிற முதல் தலைவரை நான் இப்பதான் பாத்திருக்கேன். ஐயோ எல்லாரும் இப்படி சொல்றாங்களே, நம்ம வந்து ஒரு 31 நிமிஷம் பேசிடுவோம், அப்பதான் நம்மள வந்து எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிற ஒருத்தர் வந்து என்ன வந்து இப்படி சொல்லிட்டாங்க, ஐயோ என்ன வந்து இப்படி பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி மேடையில பேசினது வந்து கொஞ்சம் காமெடியா தான் இருந்தது. அடுத்து வந்து இவர் பேசின விஷயங்கள், இவர் வந்து ஏடிஎம்கேவோட ஓட்டர்ஸை தான் டார்கெட் பண்றாரு அப்படின்றதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த மக்கள் சந்திப்பு கூட்டத்திலையும் பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மா சொன்ன அதே விஷயத்தை தான் இப்ப நானும் சொல்றேன். திமுக ஒரு தீய சக்தி. அவர் ஒரு தடவை 2 தடவை சொல்லிட்டு விட்டுருந்தா கூட பரவாயில்ல, தீய சக்தி தீய சக்தி தீய சக்தி அப்படின்னு சொல்லி மாத்தி மாத்தி பேசினது வந்து எல்லாருமே போட்டு பயங்கரமான ஒரு மீம் டெம்ப்ளேட் ஆகிட்டு இருக்காங்க. இது அவங்க கட்சிக்காரங்களே பார்த்தா சிரிப்பு வரும்னு நினைக்கிறேன். தீய சக்தி தீய சக்தி தீய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில டிவிக்கே ஒரு தூய சக்தியா தூய சக்தி அப்படின்னது வந்து, ஐயா எனக்கு வந்து வேற மாதிரி ஏதோ ஃபீல் ஆகுதுங்கய்யா அப்படின்ற மாதிரிதான் இருந்தது. ஏன்னா இதெல்லாம் ஒரு கட்சி தலைவர் பேசுறது வந்து ரொம்ப காமெடியா இருந்தது. எனக்கு இவர் பேசினதுல எனக்கு வந்து ரொம்ப ட்ரிகரான விஷயம் என்னன்னா, மக்களுக்கு ஒண்ணுனா நான் வந்து நிப்பேன் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு. எந்த மக்களுக்கு இது வரைக்கும் போய் அவர் நின்றுருக்காரு? இங்க கரூர்ல வந்து அவ்வளோ பெரிய சம்பவம் நடந்தது, அந்த மக்களுக்கே போய் நிக்காதவர் வந்து, அதாவது அவங்களுடைய கட்சியில இருக்க ரசிகர்கள் தொண்டர்கள் யாரு வேணா இருக்கட்டும், ஆனா அவரை பாக்குறதுக்காக வந்தவங்க அத்தனை பேர் இறந்தப்பவே நீங்க போய் மக்கள்கிட்ட ஒண்ணு நிக்கல. ஆனா நான் வந்து எந்த பிரச்சனைனாலும் நான் வந்து நிப்பேன், ஒரு அண்ணனாவோ ஒரு தம்பியாவோ ஒரு தாய் மாமனாவோ ஒரு சித்தப்பாவோ பெரியப்பாவோ அந்த மாதிரி வந்து நிப்பேன் அப்படின்ற அளவுக்கு அவர் பேசிக்கிட்டு இருந்தது வந்து கேட்கும் போதே நீங்க இன்னும் எங்களை பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கல அப்படின்ற மாதிரிதான் இருந்தது. இவர் பேசின விஷயங்கள் வந்து மக்களுக்காக பேசுறாரு, அந்த தொண்டர்களுக்காக பேசுறாரு அப்படின்றத தாண்டி கொஞ்சமாவது நியாயமா பேசணும்ல. நீங்க வந்து உங்களுக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துருக்காங்க, நீங்க அதை பார்த்துதான் படிக்கிறீங்க, எல்லாம் ஓகே. நீங்க வந்து படத்துல இருக்கிற மாதிரியே பேசுறீங்க அப்படின்றதெல்லாம் ஓகே. இந்த முதல் மாநாட்டுல அவர் என்ன தெரியுமா பேசியிருந்தாரு? நான் வந்து இந்த மத்த அரசியல்வாதிகள் மாதிரி நான் வந்து இந்த ஏத்தி இறக்கி பேசுறது கத்தி பேசுறது அந்த மாதிரிலாம் எதுவுமே நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி முதல் மாநாட்டுல பேசியிருப்பாரு. ஆனா இப்ப என்ன நடந்துச்சு தெரியுமா? நீங்களே பாத்துருப்பீங்கல்ல, இது வந்து டிவிகேடா அப்படின்னு சொல்லி கத்தி கத்தி அவர் தொண்டை போயிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க என்ன சொல்றீங்களோ அதை முதல்ல செய்யுங்க.
நீங்க சொல்றது ஒன்னா இருக்கு, செய்யறது வேற ஒன்னா இருக்கு அப்படின்னும் போது மக்களுக்கு எப்படி உங்கள் மேல் நம்பிக்கை வரும்? இது இன்னொரு மேட்ரு. அந்த காஞ்சிபுரத்துல அவர் வந்து அனைவருக்கும் வீடு, அனைவருக்கும் வேலை, அனைவருக்கும் பட்டப்படிப்பு அப்படின்னும் போது எல்லாரும் நினைச்சாங்க அவர் வந்து சலுகைகளா கொடுக்க போறாரு அப்படின்னு. ஆனா இவர் வந்து இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு சொன்னார்ல, நாங்க என்ன டிஎம்கே மாதிரி வாயிலே வடை சுடுறவங்க நினைச்சீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து எப்படி நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன் அப்படின்னு ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணுவாருன்னு பார்த்தா எங்களை என்ன டிஎம்கே நினைச்சீங்களா, டிவிகேடா அப்படின்னா. டேய், நீங்க டிவிகே தான், ஓகே, என்ன பண்ண போறீங்க அதை சொல்லுங்க, எப்படி இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்க? நீங்க வந்து ஒருத்தருக்கும் வீடு கட்டுற அளவுக்கு, பைக் வாங்குற அளவுக்கு, கார் வாங்குற அளவுக்கு நீங்க வந்து பினான்சியலா எல்லாரையுமே இன்க்ரீஸ் பண்ணுவீங்கன்னு சொல்றீங்கல்ல, எப்படி எப்படி அது நடக்கும் அப்படின்னு கேட்டா வழக்கம் போல டிஎம்கே டிஎம்கே போட்டு அடி டிஎம்கே அப்படின்ற மாதிரிதான் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. இது நான் வந்து ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். இந்த கரூர் சம்பவத்திற்கு அப்புறம் நாட் ஈவன் ஒன் பிளேஸ் அவர் வந்து பிஜேபின்ற வார்த்தையை யூஸ் பண்ணதே கிடையாது. நேத்தும் அதே தான் நடந்தது, யூஸ் பண்ணவே இல்லை எங்கேயுமே. நான் வந்து ஒரு 140 சப்ஸ்கிரைபர் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு சின்ன யூடியூப் சேனலுங்க. நான் வந்து பிஜேபின்ற பேரை பயம் இல்லாம சொல்றேன். பிஜேபின்ற ஒரு கட்சி வந்து நம்ம தமிழ்நாட்டுல நிறைய பிரச்சனைகள் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். ஆனா இவ்வளவு பெரிய கட்சியில இருக்க ஒரு தலைவர் அந்த பிஜேபின்ற வார்த்தையை யூஸ் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்னா நீங்களே இந்த ஒரு விஷயத்திலே தெரியும் எந்த அளவுக்கு விஜய் அவர்கள் வந்து காம்ப்ரமைஸ்டா இருக்காரு அப்படின்னு. இவங்க வந்து கூட்டணி வைக்க போறாங்க, வந்து ஏடிஎம்கே கூட கூட்டணி, பிஜேபி கூட கூட்டணி, அதெல்லாம் செகண்டரி. நீங்க தான் சொன்னீங்கல்ல உங்களோட அரசியல் எதிரி வந்து டிஎம்கே. டிஎம்கேவை போட்டு பொலன்னு பொழக்கிறீங்க 20 நிமிஷம் 24 நிமிஷத்துக்கு. உங்களோட கொள்கை எதிரி பிஜேபி, அதை பத்தி ஒரு பேச்சு கூட கிடையாது. நீங்க வந்து அரசியல் எதிரியை எதிர்த்தால்தான் அடுத்த எலெக்ஷன்ல வந்து வின் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிற நீங்க கொள்கை எதிரியை வந்து கண்டுக்கவே மாட்டேன் அப்படின்னா நாங்க எங்க நேஷனல்ல நாங்க போட்டி போட போறோம், அப்புறம் எதுக்கு நாங்க கொள்கை எதிரியை பத்தி பேசணும்? அப்புறம் எதுக்கு உங்களுக்கு கொள்கை எதிரி? முதல்ல கொள்கை எதிரியை பத்தி பேசவே மாட்டீங்கன்னா எதுக்கு உங்களுக்கு கொள்கை எதிரி? நீங்க டிஎம்கே பேசினது எல்லாமே கரெக்ட் தான், நான் வந்து அதை தப்பு சொல்லவே மாட்டேன். உங்களை மட்டும்தான் கவனிக்கிறாங்க, உங்களை தடுக்கிறதுக்கு எல்லாருமே இருக்கிற 234 தொகுதியில இருக்க எல்லா டிஎம்கே மெம்பர்ஸும் உங்களை தடுக்கிறதுக்காக தான் எல்லா பிளானுமே பண்றாங்க. அதை வச்சுதான் நீங்க வந்து அரசியல் பண்றீங்க அப்படின்றதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. சரி, நேத்து வந்து இவ்வளவு விஷயம் நடந்தது, இவ்வளவு பேசினாரு, எல்லாமே ஓகே. வள்ளுவர் கோட்டம் ரிலேட்டடா பேசியிருந்தார்ல, எதுக்கு அவர் சம்பந்தமே இல்லாம வள்ளுவர் கோட்டத்தை இழுத்தாருன்னு தெரியல. வள்ளுவர் கோட்டம் வந்து தமிழுக்கு கிடைத்த ஒரு அங்கீகாரமான ஒரு இடம். அந்த வள்ளுவர் கோட்டத்துக்கு செலவு பண்றத அது எதுக்கு செலவு பண்றீங்க, மக்களுக்காக அதை செலவு பண்ண வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி இவர் பேசியிருக்காரு. இவர் வந்து வர்றது பிரைவேட் ஜெட்ல, கிளம்புறது பிரைவேட் ஜெட்ல. இவர் வந்து மக்கள் கூட பயணிக்கவே கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தினாலதான் பிரைவேட் ஜெட்லயே வராரு. 6 பேர் மட்டும்தான் அதுல போறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க மக்களுக்காக இறங்கி வேலை செய்வீங்கன்னு எப்படி நாங்க நம்புறது? இந்த வள்ளுவர் கோட்டம் மேட்டருக்கு வந்தோம்னா இவர் எதுக்கு சம்பந்தமே இல்லாம வள்ளுவர் கோட்டத்தை இழுத்தாருன்னே தெரியல. அப்புறமா எல்லாருமே சொல்றாங்க எஸ்கேவோட பராசக்தி படம் வந்து வள்ளுவர் கோட்டத்துல ஒரு ப்ரமோஷன் நடந்துகிட்டு இருக்கு, அதனால அவர் வந்து வள்ளுவர் கோட்டத்தை பத்தி பேசியிருக்காரு அப்படி. இல்லைங்க, எனக்கு புரியலங்க. இது வந்து நீங்க ஒரு விஷயத்துக்கு இவ்வளவு செலவு பண்றாங்க அப்படின்னா அதை வந்து எல்லாருமே யூஸ் பண்ணணும். அங்க வந்து ஸ்கூல்ஸ்ல காலேஜஸ்ல வந்து கூட்டிட்டு போய் அங்க காமிக்கிறாங்க திருக்குறள்னா எப்படி, வள்ளுவர்னா யாரு அப்படின்னு சொல்லி அங்க எக்ஸ்பிளைன் பண்றது கூட்டிட்டு போய் காமிக்கிறாங்க. அதுக்கு வந்து வள்ளுவர் கோட்டத்தை டீசென்டான ஒரு இடமா வச்சிருக்காங்க. முன்ன வந்து அது ரொம்ப மோசமா இருந்தது, பட் இப்போ வந்து அதை புனரமைச்சு டீசென்டா வச்சிருக்காங்க. ஆனா அதுக்கு ஏன் செலவு பண்றீங்க, இங்க செலவு பண்ண வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி கேட்டது வந்து எனக்கு ரொம்ப இமேச்சுவரா இருந்தது. இதை கூடமா புரிஞ்சிக்க முடியாது உங்களால அப்படின்ற அளவுக்கு தான் இருந்தது. சரி, இவர் ஏதோ பேசினாரு, வந்தாரு, கிளம்பினாரு, ஓகே. அடுத்து வந்து இவர்களுடைய தொண்டர்கள் இவங்களை பார்த்தாவே பயமா இருக்குங்க, சத்தியமா பயமா இருக்கு. அவங்க தொண்டர்களை பார்த்தாவே, தொண்டர்கள்னு சொல்லாமா இல்ல ரசிகர்கள்னு சொல்லாமா தெரியல, இல்ல பக்தர்கள்னு சொல்லாமான்னு தெரியல. டிவிகேன்றது ஒரு கட்சி கிடையாது, அது வந்து ஒரு கல்ட், அது வந்து ஒரு குரூப். அந்த குரூப்ல வந்து யார கடவுள்னு சொல்றாங்களோ அவங்கதான் கடவுள். கடவுள் என்ன பண்ணாலும் அங்க வந்து நல்லது நடக்கும், கடவுள் என்ன சொன்னாலும் அது வந்து கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிற ஒரு குரூப். அவர் வந்து கடவுளாகவும் கீழே இருக்கவங்கலாம் பக்தர்களாகவும் நம்ம வந்து இப்போ எடுத்துக்குவோம். இப்போ வந்து அங்க பண்ண இன்டர்வியூஸ் எல்லாத்தையுமே எடுத்து போட்டு பாருங்களேன். விஜய் அண்ணாவை பாக்குறதுக்காக நான் காலேஜை கட் பண்ணிட்டு வந்திருக்கேன், விஜய் அண்ணாவை பாக்குறதுக்காக நான் வேலையை விட்டுட்டு வந்திருக்கேன். அதுல ஒரு பொண்ணு சொல்லுது இவங்களுக்கு வந்து லேட் பிரெக்னன்சிங்க, ரொம்ப வருஷம் கழிச்சு இப்பதான் குழந்தை ஃபார்ம் ஆயிருக்கு, 1 மாசம் தான் ஆகுது, ஆனா விஜயை பார்க்கணுன்றதுக்காக நான் கூப்பிட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் என்ன என்ன மென்டாலிட்டி அப்படின்னு எனக்கு தெரியல. நீங்கெல்லாம் நிஜமாவே யோசிக்கிறீங்களா, இல்ல உங்களுக்கு யோசிக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா மண்டையில?
ஏன்னா லேட் பிரெக்னன்சின்றது எத்தனையோ பேருக்கு குழந்தை இல்லாதது ஒரு பெரிய கஷ்டமா இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த டைம்ல அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஏன்னா இவனுக்கு சும்மாவும் இருக்க மாட்டானுங்க, தள்ளி விடுறானுங்க, அந்த சைடு ஏறுறானுங்க, இங்கே இறங்குறானுங்க. நேற்று அப்படிதான் ஒருத்தன் வந்து ஸ்பீக்கர் ஸ்டாண்ட் மேலே ஏறிவிட்டான். ஏறினவர் வந்து நம்ம எனக்கு உமா கொடுத்தாதான் நான் போவேன் அப்படின்னு விட்டாரு. ஏன்னா உமா கொடுக்கறதுக்கு நீ என்னடா வேணாம், அது வந்து நம்ம சொல்ல வேணாம், விட்டுறலாம். அந்த அளவுக்கு தான் இருக்காங்க. இப்படி இருக்கும்போது இவங்களை பார்த்தாவே நமக்கு வந்து பயமா இருக்குங்க. இது ஏதாவது பண்ணி போடுவானுங்களோ, நம்ம பக்கத்துல போனோம்னா கடிச்சு கிடிச்சு வச்சிருவானுங்களோ அப்படின்ற அளவுக்கு பயம் வருது. நேற்று இன்டர்வியூஸ்லாம் பார்க்கும்போது டேய் நீங்கெல்லாம் எங்க தாண்டா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. நீங்க நம்ம கூட பழகிறவங்களாம் இந்த மாதிரி இல்லையடா, இல்ல ஒருவேளை நம்ம கூட பழகிறவங்கள எத்தனை பேர் வந்து இந்த மாதிரி இருக்கானுங்களோ, எத்தனை பேர் வந்து அடுத்த மாநாட்டுல அவன் வந்து இன்டர்வியூ கொடுக்க போறானோ அப்படின்ற ஒரு பீதியா தான் இருக்கு. நீங்க எல்லாம் எக்ஸ்போஸ் ஆகுறீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியலையாடா? நீங்க ஒருத்த வந்து மைக்கு முன்னாடி நின்றுகிட்டு நாங்க அணில் கூட்டம் இல்ல குரங்கு கூட்டம் அப்படின்னு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான். டேய் இதெல்லாம் பண்றீங்க அப்படின்ற மாதிரிதான் இருந்தது. நீங்க வந்து உங்க தலைவருக்கு நல்ல பேர்லாம் வாங்கி கொடுக்க வேணாம்டா, கெட்ட பேர் வாங்கி கொடுக்காம இருந்தா போதும். எத்தனையோ தடவை நிறைய பேர் வந்து திட்டி சொன்ன விஷயம் என்னன்னா, வண்டி பின்னாடி ஃபாலோ பண்ணாதீங்க, அது வந்து உங்களுக்கு பெரிய டேஞ்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் கேட்கவே இல்லை. உங்க தொண்டர்கள் எங்க கேட்க போறாங்க? ரசிகர்கள் மனப்பான்மையில் தான் இன்னும் இருக்காங்க. அவங்கெல்லாம் நான்லாம் அப்படிதான் ஃபாலோ பண்ணுவேன், வேணா நீ கரெக்டா போ அப்படின்ற மாதிரி தான் பேசுறாங்க. அப்படி போய் தான் வண்டி போய்கிட்டே இருக்கும்போது இடிச்சு விழுந்து ஒரு அம்மாவுக்கு கால் உடஞ்சிருச்சு. இதெல்லாம் என்ன சொல்லி இவங்களை திருத்துறது அப்படின்னு தெரியல. நான் அதுக்கும் ஒரு இது சொன்னாங்க. ஏன்னா நீங்க வந்து ஒரு கட்சி நீங்க வந்து அந்த மனப்பான்மையில இருந்தாங்கன்னா நீங்க வந்து அவங்கள்ட்ட எடுத்து சொல்லி அவங்க மைண்டை வந்து சேஞ்ச் பண்ணலாம், இல்லைன்னா அவங்களுக்கு புரிய வைக்கலாம். ஆனா இது வந்து ஒரு கல்ட், அவங்களுக்கு வந்து அவர் தான் கடவுள், அந்த கடவுளை வந்து நீங்க மறக்கணும் அப்படின்னு சொன்னா உங்களை ஏதாவது அவன் பண்ணிடுவான். அதனால நீங்க வந்து அமைதியா இருங்க, இதை பத்தி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிதான் நிறைய பேர் வந்து அட்வைஸ் பண்றாங்க. ஒருத்த வந்து கரூர் சம்பவத்திற்கு வந்து அவர் காரணமே இல்லைங்க, குருவுல அவருக்கு 11வது இடத்துல சனி, அதனால வந்து இது கடவுள் பார்த்த வேலை அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான். டேய் என்னடா சொல்றீங்க, புதுசு புதுசா ஏதோ சொல்றீங்களா அப்படின்ற மாதிரிதான் இருந்தது. இந்த ஒரு மாநாட்டிலையும் ஒரு கட்சி கூட்டத்திலையும் நீங்க நோட் பண்ணிருந்தீங்கன்னா எப்பயுமே வந்து இந்த ஆங்கர் பண்றவங்க இல்ல அங்க முன்னாடி வந்து பேச போறாங்க அப்படின்னா ரைட் சைட்ல இருக்க போடியம்ல தான் பேசுவாங்க. இந்த லெஃப்ட் சைட்ல இருக்கிற போடியம் வந்து விஜய் மட்டும்தான் வந்து பேசுவார், வேற யாருமே அங்க பேசக்கூடாது அப்படின்னு. நேத்தும் அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு, நீங்க நோட் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். எல்லாருமே வந்து மேலே ஏறி மைக் வர்றதுக்கு முன்னாடி அங்க ஒரு மைக் இருந்தது, அந்த மைக்ல வந்து தட்டிக்கிட்டே இருந்தாங்க, ஏதாவது கேட்குமா பேசலாமா அப்படின்னு சொல்லி. ஆனால் அவங்களுக்கு வந்து கையில மைக்கு கொடுத்துதான் பேச வச்சாங்க. அவர் வந்து விஜய் பேசுறதுக்காக அந்த மைக்கு, மத்த யாரும் பேசக்கூடாது. ஏன்னா இதுலயே இவ்வளவு டிஸ்கிரிமினேஷன் இருக்கு, அப்புறம் ஒரு கட்சியில எப்படி நீங்க வந்து சமமா எல்லாரையுமே ட்ரீட் பண்ணுவீங்க? அதுவே ஒரு பெரிய சந்தேகமா தான் இருக்கு. எனக்கு வந்து உச்சக்கட்ட கோபம் ஏற்படுத்தினது என்னன்னா, அங்க வந்து 9 மாச குழந்தைய தூக்கிட்டு ஒரு அம்மா வந்திருந்தாங்க. ஏங்க உங்களுக்கு எல்லாம் அறிவுங்கிறதே இல்லையா? 9 மாச குழந்தைய தூக்கிட்டு அந்த வெயில்ல காலையிலேயே வந்துட்டாங்க. இத்தனைக்கு 7 மணில இருந்தே 7 மணில இருந்து 12 மணி வரைக்கும் நிக்கிறீங்களே, உங்க வீட்டுல எல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்களா? நீ எந்த மென்டாலிட்டியில இருக்கீங்க நீங்க? எனக்கு குழந்தை வந்து பெருசு கிடையாது, விஜய் தான் பெருசு அப்படின்னு நினைக்கிறீங்களா? எனக்கு இது புரியவே இல்லை. கரூர்ல வந்து ஒரு அப்பா குழந்தைய வந்து கையில தூக்கிட்டு வரும்போது நமக்குலாம் அவ்வளோ கஷ்டமா இருந்தது. இது வந்து இப்படி பண்ணிட்டானுங்க அப்படின்னு அவர் காமிக்கும் போது அவ்வளோ கஷ்டமா இருந்தது. அப்படி இருக்கிற அந்த விஷயத்த பார்த்த அப்புறம் எப்படி நீங்க வந்து இதெல்லாம் பண்றீங்க? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கே போகாம, வெளியில பஸ் ஸ்டாண்டுக்கே போகாம, ஏசியை விட்டு கீழே இறங்காம அவரு வந்து மக்கள் இவ்வளோலாம் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி எப்படி அவரு புரிஞ்சுப்பாரு அப்படின்னு நமக்கு தெரியல. நம்ம மக்களை விடுங்க, அவங்க தொண்டர்கள் எப்படி வந்து இருக்காங்க அப்படின்றது நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியல. ஏன்னா அவர் வந்து கார் கிளம்பிடுச்சு, கிளம்புன உடனே சட்டன்னு ஓடுறாங்க, எல்லாருமே மொத்தமா அப்படியே குமிறாங்க கார் முன்னாடி. எனக்கு வந்து ஏன் நீங்க எல்லாம் படிச்சிருக்கீங்களா இல்லையா, இல்ல என்ன மென்டாலிட்டியில இருக்கீங்க? எனக்கு அது வந்து புரியல. நான் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி சோசியல் மீடியால வந்து ஒரு கோட் பார்த்தேன், பீப்புள் ஆர் ஷீப்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஏன்னா ஒருத்தன் ஓடினானா அடுத்து பின்னாடி தொடர்ந்து ஓடுறதுக்கு வந்து அத்தனை பேர் ரெடியா இருப்பாங்க அப்படின்னு. இன்னொன்னு வந்து இவங்களெல்லாம் என்னன்னு சொல்றதுன்னா எஜுகேட்டட் ஃபூல்ஸ் அப்படின்னு சொல்லலாமான்னு தெரியல. ஏன்னா நிறைய பேர் படித்தவர்கள் தான் இங்க வந்து இந்த மாதிரி பின்னாடி ஓடுறது, விஜய் 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 கடவுள் 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 அப்படின்னு சொல்லி சுத்திட்டு இருக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பாக்குறாங்க. இது எப்படி நம்ம எடுத்துக்கிறதுன்னு தெரியல. அவர் வந்து ஒரு ஹீரோ,
படத்துல வந்து பயங்கரமா அவருக்கு வந்து எலிவேஷன்லாம் கொடுத்து ஸ்லோ மோஷன்லாம் போட்டு பிஜிஎம்லாம் வச்சு எல்லாமே பண்ணி அவரை ஒரு ஹீரோவா வச்சிருக்காங்க. அவர் வந்து நிஜ வாழ்க்கைக்கு வந்தா நல்லது பண்ணுவாரு அப்படின்னு எப்படி நம்புறது? படத்தை பார்த்து அவர் வந்து பெரிய ஹீரோ கண்டிப்பா நல்லதுதான்பா பண்ணுவாரு அப்படின்னு எப்படி நம்புறது? சரி விடுங்க, அது அவங்களாச்சு, அவங்க தொண்டர்களாச்சு, ரசிகர்களாச்சு, அது ஏதோ பண்ணிட்டு போட்டோம். இந்த 2026 எலெக்ஷன்ல வந்து நாம தான் அப்படின்னு அவர் சொல்றாருல்ல, அந்த நாம தான்றதே எனக்கு வந்து நாம தானா நீங்க ஏடிஎம்கே பிஜேபி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாமா அப்படின்னு தெரியல. ஏன்னா பிஜேபின்ற வார்த்தையை எங்கேயும் யூஸ் பண்ற மாட்டாரு, ஏடிஎம்கேவையும் யூஸ் பண்ண மாட்டாரு. ஆனா ஏடிஎம்கேல இருக்க எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மாவை மட்டும் அப்பப்ப நம்ம வந்து வாக்குக்காக சேர்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி சேர்த்துக்கிறாரா என்னன்னு தெரியல. அடுத்து வந்து அலையன்ஸ் இல்லாம இந்த டிவிகே சார்பாக நின்று ஒரு கணிசமான சீட் வந்து ஜெயிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஏடிஎம்கே பிஜேபி சேர்ந்து ஒரு கணிசமான சீட்டு ஜெயிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்தா டிஎம்கே ஆட்சி வந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் போது இவரு கண்டிப்பா ஏடிஎம்கே பிஜேபியோடு இணைந்து டிஎம்கே ஆட்சியை வந்து அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா முன்னாடியே அவர் வந்து ஏடிஎம்கே பிஜேபின்னு சொல்லிட்டா கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்கல்ல, எல்லாரும் ஓட்டு போட மாட்டாங்களே, அதனால தனித்து போட்டியிட்டு அதுக்கப்புறமா சேர்ந்துக்கிற மாதிரி ஒரு பிளான் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுதான். பட் என்ன பண்ண போறாங்களோ அப்படின்னு தெரியல. நேற்று பேசின விஷயத்துல வந்து எனக்கு வந்து கண்ணை மூடிட்டு கேட்டா என்ன சீமானோட வாய்ஸ் வேற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அப்படியே அவரோட பாணியை தான் அப்படியே காப்பி அடிச்சு இவர் பேசியிருந்தாரு. ஆனா ஆரம்பத்துல வந்து நானும் அந்த மாதிரி கத்தியெல்லாம் பேச மாட்டாங்க, நானும் அமைதியா பேசுவாங்க அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு. நேற்று விஜய் அவர்கள் பேசின விஷயம் வந்து அவங்க தொண்டர்களுக்கு ரசிகர்களுக்கு வந்து அது பயங்கர ஃபயரு. ஆனா மற்ற எல்லாருக்குமே அது வந்து பயங்கரமான மீம் டெம்ப்ளேட் போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க. எல்லாத்தையுமே தீய சக்தியெல்லாம் வச்சு வெளுத்துக்கிட்டு இருக்கானுங்க. இந்த உழுவுற மாதிரிலாம் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. இது என்ன தனித்தனியா விட்டு புலம்பிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் வீடியோ போடுறானுங்க. இவர் வந்து சோசியல் மீடியா அதிகமா பாக்குறாருன்னு நினைக்கிறேன். யூடியூப் சேனல்ஸ், இந்த இன்ஸ்டா, ட்விட்டரு அதிகமா ஃபாலோ பண்றாங்களா யாரையாவது அப்படின்னு தெரியல. ஏன்னா ட்விட்டர்ல, இன்ஸ்டால, யூடியூப்ல என்னென்ன வந்து இவரை கான்ட்ரவர்சி பேசினாங்களோ அது எல்லாத்தையுமே நேற்று பேசியிருந்தாரு. இந்த மாதிரி கான்ட்ரவர்சியை பேசுறதுக்கு எதுக்கு வந்து ஒரு தலைவர் ரிப்ளை பண்ணணும்? அவர் வந்து 31 நிமிஷம் பேசுறாரா, முடிஞ்சு நீங்க கான்ட்ரவர்சி பேசுனதுக்கு நான் பதில் கொடுத்துட்டேன், அவ்வளவுதான். அதை விட்டுட்டு வந்து சும்மா புலம்பிக்கிட்டு எப்ப பார்த்தாலும் என்னையே அடிக்கிறாங்க, என்னையே எப்ப பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க, 24 மணி நேரமும் என்ன கவுக்கிறதுலே பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கிறதே நமக்கு வந்து பாக்குறது ரொம்ப கஷ்டமா இருந்தது. சார் நீங்க வந்து அவங்கள அடிக்கிறீங்களோ இல்லையோ, உங்களை நீங்களே போட்டு துவைச்சிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இது எங்க போய் முடியுமோ தெரியல. இது கீழே வந்து கமெண்ட்ஸ்ல நம்மள வந்து ஆக்ரோஷமா விர்ச்சுவல் வாரியர்ஸ், எங்க அண்ணன் யாரு தெரியுமாடா, எங்க அண்ணன் என்ன பண்ணுவாரு தெரியுமாடா, டேய் இங்க வாங்கடா மொத்தமா, நீ நான் கேட்கிற ஒரு 5 கேள்விக்கு பதில் சொல்லுங்கடான்னா ஓடிடுவானுங்க, தெரிச்சிருவானுங்க, அதுக்கப்புறம் ரிப்ளையே பண்ண மாட்டானுங்க. அந்த மாதிரிதான் இருக்காங்க இவங்களோட தொண்டர்கள் எல்லாமே. மக்களே ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க.